வணக்கம். இன்னைக்கு 5 புள்ளியில் அழகான தாமரைப்பூ கோலம் எப்படி சுலபமாக வரைகிறதுன்னு காமிச்சிருக்கேன். தாமரை கோலம் மங்களத்தின் அடையாளமாகவும் மகாலட்சுமிக்கு உகந்ததாகவும் கருதப்படுகிறது. பொதுவாக பண்டிகைகள், பூஜைகள் மற்றும் விசேஷ நாட்களில் வீட்டு வாசலில் தாமரை கோலம் போடுவது வழக்கம். தாமரை கோலத்தை புள்ளிகள் வைத்தும் புள்ளிகள் இல்லாமலும் வரையலாம். உங்களுக்கு என்னோட கோலம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எந்த மாதிரியான கோலங்கள் உங்களுக்கு வரைய பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.